துணி காஸ்ட் வந்து 250 ரூபா தான். 250 பெங்களூர். ஸ்டிச்சிங் காஸ்ட்டு 350. ஸோ 600 ஆகிடுச்சு இந்த ஷர்ட்டுக்கு. இதே இது பிராண்டிங். இப்போ நாளைக்கு வந்து இது லூயி பிளிப்பார்ட்டில் 4000 rupees. அது மாதிரி இது பீட்டர் இங்கிலாண்டா தான் 4000 rupees. அலல் சோலி, லூயி பிலிப்பி, மார்க்கெட் பிரின்சர், இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் பிராண்டில் இந்த ஷர்ட்டு இருந்தால் அபவ் 5000+. நான் என்னுடைய டிசைனிங் க்ரியேட்டிவிட்டி தெரிஞ்சதுனால இதை 600க்கு தயார் பண்ணினேன். பட் ஃபார் சினிமா பீப்புளுக்கும் ஸ்பெஷலி ஃபார் யூடியூப்ஸ் 600 rupees 100% காட்டன் வித் விஸ்கோஸ். காட்டன் வித் விஸ்கோச் வித் கம்ஃபர்டபுள் ஷர்ட்ஸு ஏன் சைஸுக்கு 600 rupeesங்கும் போது இது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்லி ஃபார் மிடில் அண்ட் புவர் கிளாஸ் பீப்புள். மிடில்னா வருமானத்தில் சொல்லுவோம்ல, ஏபிசி. ஏங்கிறது பிஎம்டபிள்யூ, பிங்கிறது ஹுண்டாய் டொயோட்டா, சிங்கிறது இப்போதைக்கு நானோ, அது பேர் மாருதி, அந்த மாதிரி பீப்புள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 600 rupees காஸ்ட்லி. பட் இது 1,00,000 பீஸ் 5,00,000 பீஸ் பண்ணும்போது 300 rupeesக்கு வந்துடும். ஏன்னா மக்களுக்கு பீப்புளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு அரசியலில் இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு துறையை எடுத்து அந்த துறையில் எக்ஸ்பர்ட் ஆகி அந்த துறையில் நம்பர் 1. இப்போ ஜவுளியில் வந்து இன்றைக்கி வேர்ல்டு கன்சம்ஷனில் சைனா இஸ் நம்பர் 1 இடத்துல இருக்குது ப்ரொடக்ஷனில். இந்தியா வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. சைனா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு டீப்பில் போய் அந்த துறை கவர்மெண்ட்டை எல்லாம் ஆராய்ச்சோம்னா சைனா எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு நினைப்போம். நம்ம சைனாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் இன்றைக்கி 600 ரூபா தான் வரும், 500 ரூபா தான் வரும். ஃபேக்ட்ரி காஸ்ட்டு நான் சொல்கிறேன். இதை மேக்ஸிமம் ஒரு 150 ரூபா 200 ரூபா வரலையும் குறைக்கலாம். அதை ஒரு 300 to 400 rupees. இது வந்து அஃபிஷியல் வியராக போட்டுக்கலாம். அஃபிஷியல்னால் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது போட முடியாது. கார்பரேட் யூனிஃபில் பார்ட்டி வியராக போட்டுக்கலாம். நிறைய பார்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஸ்னஸே பார்ட்டியில் தான் தொடங்குது. ரிலேஷன்ஷிப் பார்ட்டி. இப்படி எங்களுக்கு சினிமாவுக்கு இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து கேரக்டர் வைஸ் வரும். ஒரு நல்ல ஃபேமிலி, ரிச் ஃபேமிலியில் கேரக்டர். ஸோ இந்த ஷர்ட்ஸ் வந்து இப்போ புவர் கிளாஸும் மிடில் கிளாஸும் ஆல் பீப்புள் ஷர்ட்ஸ் 300 rupees. 100% காட்டன் வித் விஸ்கோஸ். விஸ்கோஸ்ங்கிறது ஹைலி விஸ்கர், நோ பாலிஸ்டர். ஸோ பாலிஸ்டர் ஃபார் ஷைனிங், விஸ்கோஸ் வித் டிசார்ஜ் பிரிண்டுப்பாங்க. அந்த துணியை கிழிஞ்சாலும் இந்த பிரிண்டு போகாது. ஸோ அந்த மாதிரி மில்மேட்னா மிஷினரி தான் நிறையா. இதில் ஒரு மிஷினும் ரொம்ப காஸ்ட்லியான மிஷின். அந்த மிஷின்லேருந்து இது பண்ணலாம். இதையே 200 rupeesக்கு கொண்டு வரலாம். இந்த ஷர்ட்ஸோட லைஃப் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்த இருக்குது. இதை 10 years 20 years வச்சுக்கலாம், 2 years வச்சுக்கலாம். மினிமம் 2 years கேரண்டி. வருஷத்துக்கு ஒரு 4 trip 5 trip போடணும். ஒரு 1 year 2 yearல ஷைனிங்கு அது பேஷன் ஆகிடும். இப்போ டிசைனிங் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷர்ட்டை பற்றியும் போட்டேன், உங்கள் கமெண்ட்ஸை பற்றியும் போட்டிருக்கேன். அடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் சாப்பிடுவது போல் நாங்களும் சாப்பிடணும், பிரபஞ்சம் அருள் புரியணும். கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் புரியும். கண்டிப்பாக நான் வந்து சாப்பிடணுங்கிறது என்னுடைய இளமை பருவம் வந்து ஆர்ஃபனேஜ்னா அனாதை இல்லம். ஆர்ஃபனேஜில் வந்து சாப்பிட்டது வந்து உங்களுக்கு 1லேருந்து 9th 10th வரலையும், 10th வரலையும், அதாவது 1லேருந்து 10th ஒரு 10 ஆண்டு காலம் வாலிப வயசு 5 வயசுலேருந்து 15 வயசு வரலையும் சாதம்,
பூசணிக்காய் வறுவல், விலை கம்மியாக உள்ள காய்கள் நான் சொல்கிறேன். ஆர்பனேஷனா அனாதை இல்லம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அனாதை இல்லத்தில் தான் படித்தேன். அப்போ எங்களுக்கு வந்து பியூர் வெஜிடேரியன், அதிக காய்கறிகள், பூசணிக்காய், சவ் அடுத்து பரங்கிக்காய், இவ்வளோ தான் இருக்கும். சாம்பார் இருக்கும், கூட்டு பொரியலும் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது. அதனால தான் வளர்ச்சியே இல்லை. இப்போ என் மகன் வந்து 6 feet ஆகிட்டான். உனக்கு நான் தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த 15 வயசுக்குள்ளே வளர்ந்தாதான். அப்போ அந்த காலகட்டத்தில் என்னால் ஏர்னிங் பண்ண முடியல. ஏன்னா 15 வயசில் ஏர்னிங்கிறது என்னால் முடியாத காரியம். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நார்த்த இலை, எலுமிச்சம் லீஃப், லைம் லீஃப் அண்டு நார்த்த இலையை பொடி பண்ணுவேன் வித் மிளகாய். வீட்டிலலாம் கிடைக்காது. ஹாஸ்டல்லையே இருக்கும்போது அங்கே கொஞ்சம் அவங்கள காக்கா பிடிச்சி அந்த மிளகாய், உப்பு, நார்த்தம் இலை இடித்து அதை பவுடர் பண்ணி அதை அந்த ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடில் அந்த லைமும் அந்த நார்த்த இலையும் ருசி கொடுக்கும். அப்படி 10 ஆண்டு காலங்கள் இந்த லைம் லீவ்ஸும் அதையும் வச்சு சாப்பிட்ட உடம்பு இது. எக்ஸ்ட்ராடினரி ஆன்டிபயோட்டிக் லைமும் நார்த்த இலையும். பட் குரோத்துக்கு வேணும் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், ரிச் கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, இந்த கண்டென்ட்லாம் கிடைக்கல. அப்புறம் எப்போ 16 வயசு 11th வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ எம் கோயிங் டு முதல்ல ஹெல்த்து, அப்புறம் தான் படிப்புன்னு முடிவு பண்ணேன். ஐ மேக்கிங் மணி, குட் மணி வித் பிஸ்னஸ், மை ஓன் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். டோட்டல் ஃபேமிலி நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்னா, பிஸ்னஸில் இருக்கும்போது டயத்தில் சமைக்க முடியாது. எங்கள் மதரும் வந்து அவங்களும் ஒர்க்குக்கு போக மாட்டாங்க, அவங்க ஒரு இதில் இருப்பாங்க. சரி, நான் வந்து தான் ஃபேமிலி, தனி ஃபேமிலி. 11th படிக்கும்போது என் ஃபேமிலிக்கு கேப்டன் நான் தான் சம்பாரிச்சாகணும். அப்போ இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன காய்கறிகள் கடை வச்சேன். வீட்டுக்கு சமைச்சிக்கலாம், அதில் மிச்சப்படுற காய்கறிகள். அதே மாதிரி நான்வெஜ், அந்த குடல் குழம்பு, ஈரல் வறுவல், அப்புறம் பிரெட் ஃப்ரை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீன், திருக்கை மீன் அப்போ ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அப்போ கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பாடி ஸ்டெமினா நல்லா கிடைச்சிது. ஃபிஷ்ஷஸ், நண்டு. அப்போ ஓன் மேக்கிங் பண்ணி ஓன் ஃபுட்டு. யாருக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. அப்போ எங்கள் ஃபேமிலி, நானும் எங்கள் அம்மா, என் தங்கச்சி அதே மாதிரி தான் ஃபுட்டு இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் போயிட்டாங்க. மறுபடியும் நான் எல்லாம் கொடுத்தோன்னே மதர் எல்லாருமே ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டுக்கு வந்தோம். சாப்பிட்ணும் எனக்கு மெயினாக. ஆனால் வளர்ச்சி வளர முடியல. பட்டு ஸ்டெமினா நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. அதே ஹேபிட்டு இன்றைக்கி எப்போ 85னா 15, இன்றைக்கி 40 வருஷம் ஆச்சு. இந்த 40 வருஷத்தில் 30 வருஷத்துக்கு ஃபுட்டுக்கு ஸ்டெமினாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இன்றைக்கும் அந்த நார்த்தங்காய்ப்பாங்க, இல்லை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க. ப்ளஸ் லைம், சுண்டைக்காய், வெண்டைக்காய், திருக்க மீன், இந்த மாதிரி ஹைஜீனிக் ஃபுட்டு, கனவா மீன், அதே மாதிரி அத்திப்பழம், இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி குரோத் எனக்கு கிடைச்சது லைஃப் ஸ்டெமினா ஒர்க் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 55 வருஷத்தில் 15 ஊர், திருப்பூர், டெல்டா மாவட்டங்களில் 10 வருஷம், திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, பாம்பே, இப்போ ட்ராவலிங்காக இருக்கேன் 50 வருஷத்தில். அப்போ எவ்வளோ கிளைமேட் மாறும், எவ்வளோ வாட்ரு மாறும், எவ்வளோ மிளாப்பொடி, எவ்வளோ எல்லாம் சேஞ்சஸ் கண்டினியூஸ். கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப 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 கேர் எடுத்துக்கணும் ஃபுட்டு. இந்த ஃபுட்டு தான் இப்போ 60, இப்போ நியர் டு 60. பட் இன்னும் ஒரு 120 இயர்ஸ் இந்த ஹெல்த்து வச்சுக்கணும்னா
கொஞ்சம் வேலைகளை கம்மி பண்ணிக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப டே நைட் ஒர்க் பண்ணுறது பணத்துக்காக ஓடினாலும் பெரிய இதனாலும் நீங்கள் ஹெல்த்து வேணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. சினிமாவில் ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ அந்த ஹெல்த்து டிப்ஸில் ஒன்றா சமைக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூச்சரில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் 2-3 கமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இது போட்டிருக்கீங்க. சாரி, இந்த சாப்பிடும்போது ஒரு சில பருக்கைகள் இங்கே விழுந்துருது, ஒட்டிக்குது. அது வீடியோ எடுக்கும்போது எனக்கு சொல்கிறது இல்லை. வீடியோகிராஃபர்ஸ் சாரி, ரொம்ப பெரிய ஹை கிளாஸ் வீடியோகிராஃபர்லாம் ஒன்றும் வைக்கலை. நம்மளுடைய அசிஸ்டன்ஸு, சினிமாவில் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அவங்க தான் பார்த்து சொல்லணும். அந்த பருக்கை ஒட்டியிருந்தால் அதை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதை சொல்கிறதில்ல, நம்மளும் அதை கவனிக்கலை. சாரி, இந்த பருக்கைகள் இனிமேல் ஒட்டாமல் பார்த்துக்கிறேன். எப்படி சாப்பிடும்போது பேச வேண்டாம்னு சொன்ன மாதிரி பருக்கைகள் ஒட்டியிருக்குல்ல, அது ஒரு ஹைஜீனிக்காக இருக்கா? இன்னும் ஒரு கண்ணுக்கு டைட் வேறு ஐஸு டைட்டு கலர்ஸ் நமக்கு பிடிக்கும். பச்சை நிறம், ஆரஞ்சு, பச்சை நிறம்னா வெண்டைக்காய், ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு பழம், கத்திரிக்காய்னா பர்பிள், கத்தரிப்பு ரவுக்க போட்ட சின்ன பையங்கிலி ஒன்று கோட்டுக்கு ஒரு அந்த அளவுக்கு பாருங்க. அந்த கலர்ஸு, அந்த பர்பிள் கலர்ஸுங்கிறது சின்ன பையங்கிலி. அது அழகாக பண்ணிரு டைரக்டர். அந்த லிரிக் சூஸ் பண்ணியிருப்பார் அமீர் சார். கத்தரிப்பு ரவுக்க போட்ட சின்ன பையங்கிலி. அப்போ கத்தரிப்பு இட்ஸ் அ குட் கலர். டயட்டில் கத்திரிக்காய் தான் நம்மளுடைய ஆழ்வாதாரம். இந்த மெயின் பாமரரும் சாப்பிட்றது. சி கிளாஸ் மக்கள் கத்திரிக்காய் இல்லாமல் இருக்காது. மட்டன் குழம்பா கத்திரிக்காய், புளி குழம்பா கத்திரிக்காய், சாம்பார் குழம்பா கத்திரிக்காய்ன்னு வாழ்ந்த காலங்கள் உண்டு. சீமை கத்திரிக்காய், நெய் கத்திரிக்காய். சீமை கத்திரிக்காய்னு பேர் வந்ததே சவுக்கு கத்திரிக்காய் தான். ஸோ அந்த கத்திரிக்காய் போடும்போது அவ்வளோ அந்த கலர் ஒரு டயட்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, பர்பிள் கலர். அப்போ அந்த கலர்ஸ் இப்போ கூட ஷர்ட்டுக்கு இதில் கூட பர்பிள் இருக்குது, பர்பிள் பூ இருக்குது. இதுதான் பர்பிள் கலர், ரொம்ப பியூட்டிஃபுல், டார்க் பியூட்டி. அப்போ 2 இடத்துல பார்க்கலாம். பர்பிள் வாடாமல்லி பூவில் பார்க்கலாம், இல்லாட்டி கத்திரிக்காயோட ஸ்கின்னில் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி போட்டிருக்கீங்க, ரைட்டு. கலர், கண்ணுக்கு கலர் தேவை. கண்ணுக்கு கலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரஞ்சு, பர்பிள், நேவி ப்ளூ, பிரிட்டிஷ் கலர். அது இங்கிலீஷ் கலர்ஸ் சாஃப்ட் கலராக இருக்கும். ஃபன், ஸ்கை ப்ளூ, பீச், பேஜ், இந்த மாதிரி டெக்னிக்கலாக நான் போக விரும்பலை. ஏன்னா டெக்னிக்லேருந்து நான் மட்டும்தான் படித்தது, எல்லோரும் படிக்க டைம் இருக்காது. ஸோ கலர் ரெட் சில்லிங்கிற ஒரு ஊருக்காக நான் பிராண்டட் போட்டிருக்கேன், ரெட் சில்லி. இந்த மாதிரி கலர் யுவர் ஃபுட்டு, கலர் யுவர் ட்ரெஸ், கலர் யுவர் டயட், கலர் யுவர் அட்மாஸ்பியர். க்ரீனிஷ், ரெட்டிஷ், எல்லோயிஷ். எல்லோ ஒரு சூப்பர் கலர், மங்களகரமான கலர். எல்லோ டர்மரிக்கு, ஆன்டிபயோட்டிக்கு மங்களமான கலர். ஸோ கலர்ஃபுல்லாக வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ இனிஷியலாக இந்த சேலஞ்சஸ் இருக்குது எனக்கு. என்னென்னா அன்னி ஹோட்டல் ஓனர்ஸ் இப்போ நம்ம மதுரை குமார் மெஸ்ஸுங்கிறது ஒரு 6 லட்சம் பேர். அது எங்கே இருக்குன்னா வளசரவாக்கம், அசோக் பில்லரில் இருக்குது. அடுத்து இந்த பருப்பு நெய்ப்படி சுப்ரபாதம் ஹோட்டல், அவங்க தான் அந்த நெய்யை, அது என்ன நெய்ன்னு தெரில, பசுமாட்டு நெய்யா எரும மாட்டு நெய்யான்னு, சுப்ரபாதம் ஹோட்டல். ஸோ இவங்கெல்லாம் இனி ஃப்யூச்சரில் 10 லட்சம் ஹோட்டல் பேரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணணும். அட்மாஸ்பியர் கரெக்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நான் உங்களை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக, ஒரு காமிக்கலாக, ஒரு நம்ம என்ன சொல்கிறது, இன்ட்ராக்டிவ் பண்ணும்போது இந்த கலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ட். நானும் கேர் ஆஃப் உடம்புக்கு ரொம்ப நிறைய சாப்பிட்றது இல்லாமல் உங்களுக்காக இனிமேல் ஒரு ரெக்வெஸ்ட்டு, கொஞ்சம் சாப்பிட்டு உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நிறைய சாப்பிட்டோம்னா என்னால் இப்போ. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரிங் பண்ணுங்கள். ஏன்னா 1 கோடி பேர் வியூவர்ஸ் வந்துட்டீங்க. வெறும் 20,000 தான் இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ண நான் அடுத்து இந்த க்ரீனிஷ், எல்லோயிஷ்,
உங்களுடைய கரெக்ஷன்ஸு, உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் ஜாலியாக எடுத்துக்கிறேன், ஃபன்னாக எடுத்துக்கிறேன். நீ சொல்லும்போது ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும். ஒன்று ஞாபகப்படுத்துகிறீங்க, மிருகங்களை ஞாபகப்படுத்துகிறீங்க, அடுத்து ஹேபிட்ஸு. ஸோ ஒன்று போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த யூடியூப்பை பண்ணுவோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரிங் பண்ணுங்கள். ஓகே.